எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவருக்கு நேற்று செஞ்ச பால் போலிக்கு செஞ்ச பூரி இருந்தது. அது கூட வடகறியும் பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு தக்காளி சாதம், கோஸ் பொரியல், தயிர் சாதம் பண்ணி கொடுத்தாச்சு. மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் குக்கர் பொங்கல் தான் எங்கள் வீட்டில். இந்த வாட்டி பொங்கல் இல்லை, அதனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு மட்டும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், வடை, காய் போட்டு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கும் ஒன்றா தான் வச்சுருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு அரிசியும் போட்டு கழுவி 2 கப்பு பால் விட்டு 2 கப்பு தண்ணி விட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளார துவரம்பருப்பை கழுவி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சாம்பாருக்கு ஈஸியாகிடும். பொங்கலுக்கு அரிசி வெந்ததும் அதை இறக்கிட்டு துவரம்பருப்பை வைக்க வேண்டியது தான். இப்போ இறக்கியாச்சு. பொங்கல் பாதியை வெண்பொங்கலுக்கும் பாதி சக்கரை பொங்கலுக்கும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் நெய் விட்டு முந்திரி திராட்சையும் தாளிச்சிட்டு அதே கடாயில் நான் 2 கப்பு வெல்லத்தை தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அரிசி பருப்பு வெந்த சாதத்தை இது கூட போட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காய் போட்டு சாம்பாருக்கு சாம்பார் பொடி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு வறுத்து அரைச்சிட்ருக்கேன். அரைச்சி அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கர்லேயே சாம்பார் பண்ணிடலான்ட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் சாம்பார் பண்ணியிருக்கேன். குக்கர்லேயே சாம்பார் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும், ஒரே பாத்திரமாக ஆகிடும். இது வெண்பொங்கலுக்கு தாளிச்சிட்டு வடை செஞ்சால் சரியாக இருக்கும். சாம்பாருக்கு காயெல்லாம் போட்டு ஒரு வாட்டி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு விசில் விட்டுட்டு அடுத்தது புளித்தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டுட்டு கடைசியாக பொடியும் பருப்பும் போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா சாம்பார் ரெடி ஆகிடும். இறக்கும்போது ஒரு துளி வெல்லம் ஒரு கட்டி போட்டு இறக்குனா இன்னும் வடைக்கும் வெண்பொங்கலுக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மொபைல் கேமராவில் செட்டிங்ஸ் ஏதோ மாற்றி வச்சிட்டேன் போல இருக்கு. அதனால் இப்படி தெரியுதா என்னன்னு தெரியல, இல்லை வெயிலுக்கு அப்படி தெரியுதானும் தெரியல. எல்லாம் செஞ்சு முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாயங்காலம் மகர ஜோதி பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கும் இதே இருந்தது. இன்றைக்கி காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவருக்கு நேற்று வச்ச சாம்பார் வடை மிச்சம் இருந்தது. அதை சாம்பார் வடையை பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி கலந்த சாதம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால லெமன் ரைஸ், தயிர் சாதம், பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.